ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ரைடே வந்து நமக்கு யூஎஸ் ஆயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% வந்து டவுன் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு காரணம். ஒன்று வந்து காஜா போர், அதாவது காஜா போர் வந்து நடந்துட்டு இருந்தது. அந்த காஜா போர் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ட்ரம்ப் வந்து கொடுத்துருந்தாரு. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்ளை வந்து கொடுத்துருந்தது யூஎஸ் ஆயில். ரெண்டாவது வந்து இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணி நாமினேட் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனா மேலே ஒரு 100% வந்து டாரிஃப் வந்து போட்டிருக்கிறாரு. நோபல் பிரைஸ் கிடைக்காதனால டாரிஃப் போட்டிருக்கிறாருன்னு தெரியல. பட் 100% வந்து சைனா மேலே டாரிஃப் போட்டனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து சப்ளை வந்து கிரியேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5% யூஎஸ் ஆயில் வந்து டவுன் வந்து ஆயிருக்கு. இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு 1 hour 2 hours முன்னாடி கூட என்னமா நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, காசா போர் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இஸ்ரேல் வந்து ஹாஸ்டேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து விட போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற மாதிரி நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இது வந்து இன்னுமே வந்து ஒரு சப்ளை வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, இந்த செல்லிங் வந்து கண்டினியூஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த பேரலல் லைன் வந்து பிரேக் அவுட் நடந்தது. இன்னைக்கு நடந்தது அப்படின்னா இந்த இடத்துல நடந்தது. கொஞ்சம் ரீடெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. டெக்னிக்கல்ஸாக வந்து ஒரு சக்ஸஸ் ரேட் தான் கொடுத்துருக்கு. ஓகே, பட் 15 minutesல க்ரூட் ஆயில் வந்து நான் வந்து ஃப்ரைடே வந்து என்னமா சொல்லியிருந்தேன் அப்படின்னா 5407 கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்த்தேன். பட் அந்த இடத்துல வந்து சான்சஸ் இல்லை, சப்போர்ட் வந்து எடுக்கலை. அது காரணம் வந்து நிறைய நியூஸஸ் வந்து கொடுத்துருக்கனால சப்ளை கிரியேட் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து இன்னைக்கு வந்து என்ன மாதிரி வந்து ட்ரேடிங் பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ஏன்னா ஆல்ரெடி யூஎஸ் ஆயில் வந்து ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பன், ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் தான் நடந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப நமக்கு இந்த பேரலல் சேனல் அதாவது 15 minutesல வச்சிங்க அப்படின்னா நமக்கு 5260 to 5232, இந்த 5262க்கு மேலே ஓப்பன் ஆனால் கண்டினியூஸாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 5376. இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 15 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அகைன் வந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி செல் சைட் பிரேக் அவுட்டுங்கிறது க்ரூட் ஆயில்ல வந்து எப்படி வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு அப்படின்னா ஓப்பன் அண்ட் லோ வந்து ரொம்ப நியர்பைல தான், க்ளோஸ் அண்ட் லோ வந்து ரொம்ப நியர்பைல தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த 5232 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 80 to 100 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம டவுன் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த 5262க்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து 5376 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் தான் பாசிபிள். ஏன்னா ஆல்ரெடி $1.32 வந்து பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கனால நமக்கு வந்து இந்த 5262க்கு மேலே தான் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதோட டார்கெட் வந்து 5376. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 5376 வந்துட்டு அங்கேருந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இன்னைக்கு டெக்னிக்கல்ஸ்ல வந்து இருக்கு க்ரூட் ஆயில்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஒரு பெரிய ஃபால் தான். ஆல்ரெடி ரெண்டுமே சப்ளை தான் கொடுத்துருந்தது. அதாவது நேச்சுரல் கேஸ் இன்வென்டரி டேட்டாவும் சப்ளை தான் கொடுத்துருந்தது. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயிலும் சப்ளை தான் கொடுத்துருந்தது. கிட்டத்தட்ட ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபால். லோவர் பிரேக் அவுட் பண்ணால் இன்னொரு 7 to 8 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் இருக்குது. நேச்சுரல் கேஸோட ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒர்க் ஆயிருந்த 278.4. இந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 278.4 உண்டா. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கோல்டு வந்து பை தாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பை தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த ஹையும் பிரேக் அவுட் பண்ண போகுது. இதுக்கு முன்னாடி இருந்த ஹை வந்து $4060. அதையும் பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக கூடிய சீக்கிரம் $4100 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு எப்படியும் ஒரு $20 வந்து பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. மேபி இன்னொரு $10 or $20 வந்து அகைன் வந்து பாசிட்டிவ்ல போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சில்வர் எல்லாம் பார்த்தீங்கன்னா $50 டச் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து தேர்ஸ்டேவே $50 டச் பண்ணிடுச்சு. இன்னைக்கும் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சிருக்கு. அகைன் வந்து $51 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து சில்வர்ல வந்து இருக்கு. காப்பர் மட்டும்தான் நல்ல ஒரு ஃபால். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான்
க்ளோஸுக்கு இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு நல்ல ஃபால் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 963.5. ஸோ இப்போ நின்றுட்டு இருக்கிறது நமக்கான ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடத்துல 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அகைன் வந்து மேலே வரத்துக்கு தான் சான்சஸ் இருக்கே தவிர காப்பர் இப்போதைக்கு வந்து செல்லிங்கிறது ஒரு டெம்பரவரி செல்லிங் தான். ஸோ இந்த இடத்துல காப்பர் வந்து கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லைன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கொஞ்சம் செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன பிரேக் அவுட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்னும் ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகிறப்ப ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்ங்கிறது கொஞ்சம் பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப் டு 5376 வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.